அந்த நிக்கி அது போறதுக்குள்ள போய் ஏறிடுவோம். வாங்க சீக்கிரம் வாங்க. ஓடுவாங்க பஸ்ல ஏறிடுவோம். அண்ணே நான் பாத்துக்கிறேனே. அண்ணாச்சி இந்த பஸ் எங்க போகுது? திருப்பதி போகுது. நாங்களும் அங்கதான் போகணும். ஏறுடா. நம்ம இதுக்குள்ள திருப்பதி. நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. சும்மா கேள்வி கேட்டு இருக்காதல. உனக்கு மொட்டை படம் வேண்டி இருக்குல்ல, பேசாம ஏறு. இங்க சீட் இருக்கு வரமியா. எடே அங்க ஒரு சீட்டு காலியா இருக்கு. இல்ல நீ அங்க உட்காரு, நான் இங்க உட்காரு. ஹலோ அண்ணா, நான் முரளி பேசுறேன். சொல்லு முரளி. நம்ம பாப்பா வந்து டேய் முருகா எங்க இருக்க? அம்பத்தூர். நான் தான் பேசுறேன். இதை பாரு, திருப்பதி போற பஸ் அம்பத்தூர் வழியா போயிட்டு இருக்கு. வண்டி நம்பர் நோட் பண்ணிக்க. TN09 AU 1999. உடனே அந்த பஸ் மடக்கு. டே கேள்வி கேட்காத, நான் சொல்றதை மட்டும் செய். நாங்க வந்துட்டு இருக்கோம். இங்க பாரு, பஸ்ல இருந்து ஒருத்தர் இறங்க கூடாது. என்ன? நான் வந்து பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. அவங்க அப்பா நினைச்சா உனக்கு பயமா இல்ல? கல்வி தமிழ் ஆகணும். பயந்த இறங்கி ஓடி போயிரு. இருக்கிறவனை போட்டு உயிர் இருக்காது. செத்தவை வேகமா போடா. இந்த நேரத்துல இங்க எப்படி வந்து எங்க பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இருக்கிறதே கொஞ்ச நேரம். டேய் வண்டி வரல, சரி பாருங்கடா. மேரி, அவங்க நம்மளை அடிச்சு கொண்டாலும் சரி, இன்னும் வரலையே? வாங்கண்ணே, வண்டி இன்னும் வரலண்ணே. நல்லா தாம்ல காதலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பாரு, இப்போ அவங்கள மாதிரி தான் நம்மளும். பாத்தியால இவங்க எப்படி இருக்காங்க? அதை விட்டு 99 பெராண்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல பேசாம படத்தை பாரு. பார்த்தா தாம்ல எனக்கு பயமா இருக்கு. பேசாம தூங்கல. இன்னும் கவலைப்படாத ரம்யா. இல்ல, உன்னை நான் விடமாட்டேன். விடமாட்டேன்டா, விடமாட்டேன். அண்ணே வண்டி வருதுண்ணே. நிறுத்துறா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாம்பிள் வாங்க முடியாம போச்சே. சரி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பாரு, பூரா ட்ரை பீஸ். உன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிஃப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். பாரு, டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோன்னு முரட்டு தூக்கம். மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ். நில்றி. சரவணா, சோப்பு குடி. என்னைக்கிட்டே சோப் போட்டு குளிச்சிருக்க. அங்க எங்க நாறு கிடக்கும், எடுத்து முதுகுல தேய். எல்லாம் சொதப்பலே வாலே வந்து இன்னைக்காச்சு குளியில. நான் வரலடே. தலையில தண்ணி கல்லு மாதிரி விழும். நீங்களே குளிங்களே. ஏலே சரவணா, நல்லா குளிடே. நம்ம ஊர் தண்ணியில குளிச்ச உடனே பாஸ் வந்துருச்சு பாத்தியாடே. அதுக்குள்ள என்ன வச்சிருப்பா? தங்கம் ஒரு டைப்பாத்தான் தான் கிளம்பியிருக்கா. இனி சோத்துக்கு கவலை இல்லை. குளிர்தல குளிச்சது போது போங்கல. ஆமா நெத்திலி, உனக்கு எப்படி இப்படி பஸ் மாறணும்னு யோசனை வந்துச்சு? நம்ம எல்லாம் வண்டியில ஏறி உக்காந்தோமா, வண்டி திரும்பும் போது ஒருத்தர் நம்மளவே வெறிச்சு வெறிச்சு பார்த்தால. அவன் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாச்சுல, எப்படியும் பவானியோட ஆளாதான் இருப்பான். கண்டிப்பா பவானி கிட்ட போய் சொல்லுவான், நம்ம வந்த வண்டியில தான் அவனுங்க நம்மளை தேடுவானுங்க. அதனாலதான் எதிரில் வந்து குத்தால வண்டியில நான் யார சொன்னேன். அதான் ஐடியாவை பஸ்ஸை மாத்த சொன்னேன். எப்படி இல்ல நெத்திலி நரி முள்ளல உனக்கு? சும்மாதான் அண்ணாச்சி, ஒரு 5 டீ கொடுங்க. சரி தம்பி. நெத்திலி, இன்னும் 6 நாள் இருக்குல்ல, என்னடே பண்றது?
இங்க இருந்து 4-5 கிலோமீட்டர் தான் செங்கோட்டை. அங்க எங்க அத்தடுக்கு போய் தங்குவோம். 5-6 நாளைக்கு சமாளிப்போம். என்னடே நான் சொல்றது? சரவணா, ஒரு இடத்துல 2 நாளைக்கு மேல தங்க கூடாது. ஏன் ரம்யா சொல்றேன்னு சரித்தான். ஏய் கவர்ச்சி போயில முதல்ல துணி மாத்தி கிளம்புவா. மூதி தீய குடிச்சிட்டு கிளம்புவோம்ல. முதல்ல நீ சாப்பிட்ட பச்சை காசை கொடு. ஹலோ, நான் ஜேபி பேசுறேன். ஆ என்னது? ஒன்றும் இல்லை, மார்க்கெட் பசங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். நான் ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் தேவையில்லை. ஆ ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். டேய், ஊர் பேர் தெரியாமலா சேர்த்துக்க? அடிக்காதீங்க. மளிகை கடை மாடசாமி தான் சேர்த்து விட்டாரு. பசங்க வீடு எங்கடா இருக்கு? ஊரு விளாசல அவருக்கு தானே தெரியும். மளிகை கடை மாடசாமி கடையில இல்லை, வீட்லேயும் இல்லை, எங்கேயும் வெளியூர் போயிருக்கிறானா. அவனை தூக்கணும், எல்லாம் சரியா வரும். ஏய், நிறுத்தாம அடிங்கடா. ஏல எங்க ஊர்ல முடிச்சிருக்காளே. பிடிச்சிருக்குடே. இதாமல எங்க மாமா வீடு. வாங்க வாங்களே. இதான் உங்க மாமா வீடா? ஆமாடே, வாங்க வாங்கடே. என்ன மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எங்க? ஏ எங்க மாமாடே, எல்லாரும் கும்பிட்டுக்கங்க. கும்பிட்டுக்கிறேங்க. வணக்கம் வணக்கம். மாமா, தேயிலை வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? சரியில்லைன்னா 2 கோடி ரூபா போட்டு வியாபாரத்தை பெருக்கிறியாக்கும். மாமாவுக்கு எப்பவுமே தமாசுதான். எங்க மாமா அத்தையை காணோம்? வெளியே போயிருக்காடே. அடடே, அத்தையெல்லாம் பார்த்துட்டு போலாம்ல வந்தோம். என்னடே போமா. அட ஏ அப்பு, ஏ முருகா, எப்படில இருக்க? எப்ப வந்த? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செல்வி எப்படி இருக்கா? நாங்க நல்லதா இருக்கோம். என்ன இப்ப திடீர்னு பிள்ளைங்களா யாரு? அத்தை, இவங்களாம் என் ஃப்ரெண்டுங்க. இவன் பேர் சரவணே, இந்த பிள்ளை பேர் ரம்யா. புதுசா கல்யாணம் ஆச்சா. குத்தால சுத்தி பார்க்கணும்னு சொன்னானுவ. எல்லாரும் குளிச்ச அப்படியே அத்தையை பாட்டு போலான்னு வந்தேன். சரி அத்தை, செல்விய காணோம். செல்வி வந்தா ஒரு வார்த்தை சொல்லிருங்க, நாங்க கிளம்புறோம். எடே போலாமாடே? சரி. ஏல முருகா, என்ன பேச்சு பேசுற? வந்த கையோட வரட்டுமாங்கற? அத்தை வீட்டுக்கு வந்தா 1 நாள் 2 நாள் தங்கணும்னு என்ன வேண்டாமா உனக்கு? உள்ள போங்கன்னு சொல்லுதம்ல. வாங்க வாங்க. அப்படி இல்ல. ஏல என்ன இப்படியே நிக்கிறியே? இங்கதான் 4-5 அருவி இருக்குல, அதுல குளிச்சிட்டு 2 நாள் சுத்தி பார்த்துட்டு போலாம்னு சொல்லுதம்ல. உள்ள வாங்க வாங்க. பசக்கார அத்தடே, இங்கே தங்கிடுவோம். தங்கிரோடி மூதி. ஏல செல்லி, எங்கல இருக்க? யார் வந்திருக்கான்னு பாரு. யாருமா? வாங்கத்தா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தான். அவங்க யாரு? இவங்களா? அவங்க பேரு ரம்யா, இவன் பேரு சரவணியா. புது கல்யாண ஜோடி. நான் சொல்லல, எங்க அத்தை பொண்ணு செல்வி. இதாமல முருகா, ஏம்ல அப்படியே நிக்க? காபி தனியா கலரான்னு கேட்டு வாங்கி கொடு போ. நீங்க போய் துணிமணி எல்லாம் மாத்திட்டு கை கால அழுமுங்கன்னு. ஏன்பா, சீலா மீன் வாங்கி குழம்பு வைக்கட்டுமா? அதெல்லாம் எதுக்கு நீ சும்மா இல்ல, வராத புள்ள வந்திருக்க, நான் ஆக்கி கொடுக்க. ஆளை பார்த்துட்டால, இனி ஒரே ஆட்டம் தான். ஏல, உங்க அத்தை நெத்திலி மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு. நீ நெத்திலி மீன், நெத்திலி மீன் சொதப்பல் பொத்து. போய் துணியை மாத்துங்க போங்க. அவனுக்கு ஒரு ஆள் இருக்குதான் செய்யுது. உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஜொலிக்கிறாளே. டீயில போட்டதெல்லாம் போதும். 1 கிலோ சீலா மீன் வாங்கிட்டு வாங்க. இந்நேரம் எங்கெல்லாம் கிடைக்கும்? பருப்பு வச்சு அப்பளம் பொரிச்சு கொடு. 100 ஏக்கர் தென்னை தோப்போ 50 ஏக்கர் வாழை தோப்புமா வாங்கி போட்டிருக்கோம். பொண்ணை கட்டி கொடுக்க ₹1 வக்கு இல்லாம தானே இருக்கும். என் அண்ணன் மகன் முருகனை விட்டா ஒத்த காசு இல்லாம உன் பொண்ணை கட்டிக்க யாரு இருக்கா? அவனுக்கு மீன் வாங்க கொள்ள எடுக்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுதோம்ல. சீலா மீனை வாங்கிட்டு வர சொன்னா கோட்டிக்கார மனுஷன் விரால் மீனை வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. அறுதலி மீன் அருவாமனைக்கு நிக்குதான் பாரு. என்னங்க தது? கொஞ்சம் நகருங்க. ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பூ தெரியும்? அட கொஞ்சம் நகருங்க. 1 மணி நேரம் அந்த வெட்டுறது. நகருங்க. என்ன பூ? நகருங்க. ஐர மீன்ல இருந்து திமிங்கல வரைக்கும் நான் பார்க்காத மீனா இப்ப பாருங்க. மாமா மாதிரி அருவாவும் மலுங்களா இருக்கேன். அடடே, மர்மவன் என்னமா வெட்டுறாப்ல? பாக்குறதுக்கு 10 கண்ணு போதாது போல் இருக்கு. ஆமா, அவன் பல வருஷமா இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற? இல்லங்க, இந்த மாதிரி மீன்ல வெட்டி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம்ல, அத சொல்றேன். இல்லடே. அப்படியா? வெட்டு வெட்டு. அத்தா, இப்ப குழம்பு வைங்க. என்னம்மா மீனா வைக்க போற? ஆமா செல்லி. செல்லி, நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம ஊரை சுத்தி காட்டிட்டு வானே. நீ போயிட்டு வரதுக்குள்ள நான் மீன் குழம்பு வச்சு வைக்க. போயிட்டு வாங்க. இங்கிட்டு திரும்ப. அரை மட்டும் அடிச்சாங்க. அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னங்க, இங்க வாங்க. என்னம்மா? 2 தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்னை தேடி இருக்கு போலீஸ் வருது? யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது. எதுக்கு தலை காட்டுறீங்க? சாம்பிள்ங்கிற பேர்ல ஃப்ராட் தான பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? கொசல் இல்ல. இருந்த ஒரு பையனும் ஓடி போயிட்டான். உள்ள போய் வேலைய பாருங்க.